உலகளாவிய ரீதியிலே அமெரிக்கா ஒரு தலைமை வகுக்கின்ற ஒரு நாடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே சற்று அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த நடவடிக்கையின் ஊடாக அதிலே ஒரு அம்சமாக ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தம் சமாதானம் என்ற தொனியிலேயும் மற்றும் முக்கியமாக ஹாசா அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம் என்ற பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய சமாதான பயணத்தை உலகிலே ஒரு சில சமாதான புறாக்களை பறக்க விட்டிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களோடும் மற்றும் உக்ரைன் தலைவரோடும் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்த அதாவது தொலைபேசியினூடாக பேசியிருக்கிறார். விரைவாக அவருடைய பேச்சுவார்த்தை புட்டின் அவர்களோடு ரஷ்ய பிரதமர் புட்டின் அவர்களோடு அவர் சவுதி அரேபியாவில் விரைவாக பேச இருக்கின்றார். அவர் அந்த பேச்சுவார்த்தைகளிலே தொலைபேசியில் பேசிய பேச்சுவார்த்தைகளை அவர் ஒரு சில திருப்தியான பதில் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அதே வழியில் அந்த சவுதி அரேபியாவில் நடக்கப் போகின்ற அந்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக மற்றும் வெற்றியாக அமையமாக இருந்தால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்கள் அமெரிக்கா வருவார், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வகையிலே புட்டின் அவர்களுடைய பேச்சு அந்த தொலைபேசி பேச்சின் பிற்பாடு பேசப்பட்ட உக்ரைன் ஜனாதிபதியோடு பேசுகின்ற பொழுது அவரும் இந்த பேச்சிலே அதாவது தொலைபேசி உரையாடல்களை ட்ரம்ப் அவர்களோடு பேசிய உரையாடல்களே தனக்கும் திருப்தியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே நாங்கள் ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புட்டின் அவர்களுக்கு இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் மற்றும் ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா ஆதரவு வழங்குகின்ற உக்ரைனையும் போரை நிறுத்த கூறி புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது சற்று அழுத்தமாக குரலிலே பேசப்பட்டது போல இருக்கிறது. காரணம், அவர்கள் இந்த போரிற்காக உதவி புரிந்தவர்கள் உக்ரைன் போருக்காக. அதே வேளையில் இவர் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிறுத்த கூறுகின்ற காரணத்தினால் அதன் ஊடாக நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உக்ரைன் தான் எடுத்த குறிக்கோள், இந்த போரை நடாத்திய குறிக்கோளிலிருந்து ஒரு சில விடயங்களை, ஒரு சில தரவுகளை, ஒரு சில வேண்டுகோள்களை, ஒரு சில விருப்புகளை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்று மறைமுகமாக ஒரு சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அது ஓரளவிலே சரியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. காரணம், முழுதாக அதிகமாக உதவி புரிந்த நாடு அமெரிக்கா நாடு. ரஷ்யாவோடு போர் புரிவதற்கு உக்ரைனுக்கு முதுகெலும்பாக இருந்த நாடு ரஷ்யாவாக இருக்கிறது. அந்த ரஷ்யா இப்பொழுது தன்னுடைய ஜனாதிபதியை, அதாவது அந்த அமெரிக்கா ஜனாதிபதியை மாறியதன் பிற்பாடு ட்ரம்பினுடைய கொள்கை உலகத்திலே போர் இருக்கக்கூடாது, உயிர்கள் சேதப்படக்கூடாது, உயிர்கள் அழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கொள்கையோடு இருப்பதால் தான் ரஷ்ய உக்ரைன் போர் மாத்திரமல்ல காசா இஸ்ரேல் போரையும் நிறுத்துவதற்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சில வேளைகளிலே சற்று கீழே நிற்கின்ற, அதாவது ரஷ்ய உக்ரைன் போர் என்று பார்க்கும்போது உக்ரைன் சற்று கீழே நிற்கிறது. உக்ரைனுக்கு சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் போன்றிருக்கிறது. அதே வேளையில் மாற்றாக எதிர்மறையாக இஸ்ரேல் ஒரு பக்கத்திலே இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்திற்கு சற்று அழுத்தங்கள் நடைபெறப் போகிறது, அழுத்தம் பிரயோகிக்கப்பட போகின்றது என்று நாங்கள் மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே உக்ரைனும் ஹமாஸும் சற்று பாதிக்கப்படுவார்கள் என்று லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.